மேச ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. கடந்த 2025 மிகவும் மோசமான ஒரு நகர வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க தாங்க நீங்கள். இந்த 2026ஆம் ஆண்டு எந்த மாதிரி இருக்க போகுது, எவ்வளவு பெரிய மாற்றம் கொண்டு வர போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். நல்லது கெட்டது முழுசாக தெரிஞ்சவங்க, செவ்வாய ராசி அதிபதியாக கொண்டவங்க, அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரக்காரங்க, ரொம்ப புத்திசாலிக்காரங்க, மேச ராசிக்காரங்க, பேர்குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமும் பந்தமும் அது தப்புன்னு தெரிஞ்சா அது தப்பு தான். வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிறவங்க பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ணாமல் எந்த தரப்பில் நியாயம் இருக்குது அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தாங்க உங்களை நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவீங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லோருமே மேச ராசியா, இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்பீங்க. உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தாங்க உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுடுவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்கள். கடந்த காலகட்டத்தில் 2025 தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிருந்துருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். விராய சனி மூலியமாக 7 சனி மூலியமாக நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் அதிகப்படியாக ஏற்பட்டுட்டு இருக்கு. ஆனால் மேச ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்து, சொத்துக்களை இழந்து, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்து, கடைசியில் நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன், எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி இருக்கீங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாது சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூட கூட்டிட்டு போயிடு. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமும் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு, உங்களை அவமானப்படுத்துவதற்கு இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தாங்க நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது? என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலையும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுத்ததில்லையே, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான மேச ராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனை வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தாங்க நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துட்டு தாங்க இருக்கு. ஆனால் இனி வரக்கூடிய இந்த 2026 முழுவதும் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குதுங்க. இது நாள் வரைக்கும் நடந்து கெட்ட எல்லா விஷயத்தையுமே விட்டுடுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மை நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். இந்த ஜனவரி மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விரபத்தி ராஜயோகம் கிடைக்கிறதால அது என்ன சாமி
வீரபத்திர ராஜயோகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது புதன் பகவான் சுக்கிர பகவான் சேர்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு 50 நாளுக்கு இருக்க போகுது. இதனுடைய ஒட்டுமொத்த பலனும் குறிப்பிட்ட ஒரு நாட்கள் ராசிக்கு மட்டும் கிடைக்க போகுது. அந்த 4 ராசி நம்பர் 1 இருக்குது பார்த்தீங்கன்னா மேச ராசி. நீங்கள் தான் இதனுடைய பலன்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 50 நாளுக்கு கூடுதலாக கிடைக்கிறதால திடீர்னு ஒரு பண வரவு இருக்கட்டும், திடீர்னு ஒரு திருமணம் கைகூடும், திடீர்னு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்த விதத்தில் ஒரு விஷயம் வந்து நடக்கப் போகுது. உங்களுக்கே வந்து நீங்கள் நினைக்காத ஒரு நல்லது நடக்கப் போகுது. அதுதான் இந்த வீரபத்திர ராஜயோகம். இடைப்பட்ட காலகட்டங்கள் நடக்கப் போகுது. உங்களுக்கு சனியுடைய வக்கிர பயிற்சி, குருவுடைய வக்கிர நிவர்த்தி, சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, ராகு கேது பயிற்சி, கிட்டத்தட்ட 5 பயிற்சி பலன்கள் இந்த 2026 உங்களுக்கு தொடர்ந்து நடக்கப் போகுது. இதன் மூலம் உங்களுக்கு என்னதான் நீங்கள் இப்படி இந்த காலகட்டத்தில் 7 சனியுடைய தாக்கம் இருக்கிறதால கூட உங்களுக்கு சனி பகவான் வக்கிர நிவர்த்தி அடைகிறதால 7 சனியுடைய தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே உங்களுக்கு வந்து குறையத்தான் போகுது. இதன் மூலம் நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. இந்த ஜனவரி மாதத்து முதல் உங்களுக்கு முழுவதுமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரப்போகுது. அதிகமாக வாய்ப்புகள் உள்ளது. முதலாவது சனியுடைய வக்கிர நிவர்த்தி, சனியுடைய வக்கிர பெயர்ச்சி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கும் குருவுடைய சனி வக்கிர நிவர்த்தி அடைகிறாரு. அது என்ன சாமி வக்கிர நிவர்த்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறாரு. அது வந்து வக்கிர நிவர்த்தி. இதன் மூலம் சனி பகவான் மூலம் எதையெல்லாம் நீங்கள் 2025 இழந்திருக்கீங்களோ அது அனைத்துமே பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்கிர நிவர்த்தி உங்களுடைய ராசியில் 8ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துல லக்ன ஸ்தானத்தில் குரு பகவான் பார்க்கிறதால ஒட்டுமொத்த குரு பெயர்ச்சி பலனும் உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு முழுவதுமாக கிடைக்கப் போகுது. அது மட்டும் இல்லைங்க, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கிர பெயர்ச்சி பொறுத்த வரைக்கும் இது வந்து பொது பலன்களாகவே பார்க்கப்படுகிறது. இந்த 12 ராசிக்கு பொங்கல் ஏற்பட போகுது. உங்களுக்கு இந்த பொங்கலில் இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அது எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும். அந்த மாதம் நெகட்டிவாக எந்த ஒரு விஷயமுமே நடக்காது. முழுக்க முழுக்க உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் முழுவதுமாக நிவர்த்தி ஆகும் ஒரு காலகட்டமாக அது பார்க்கப்படுது. ஏன்னா என்ன நோய் தெரியாது. ஹாஸ்பிட்டலில் 2000 3000 போனால் செலவு பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு குணமடைய போகுது. இனி வரக்கூடிய எல்லா நாட்களிலும் எல்லாமே உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே நிவர்த்தி ஆக போகுது. உங்கள் குடும்ப கஷ்டங்கள் எல்லாமே சரியாக போகுது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடித்த மாதிரி ஒரு அரசாங்க வேலை ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாப், ப்ரைவேட் ஜாப் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பிடித்தமான வேலை அப்படிங்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இத்தனை நாளாக நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்த உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு திரும்பி கிடைக்க போகுதுங்க. நீங்கள் இத்தனை நாளாக வடித்த கண்ணீருக்கு உங்களுக்கு பலன் கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கான நன்மையான தீர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக தாங்க வரும். சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதால இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்பு, புதிய பதவி எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுகள் வந்து முழுவதுமாக இருக்காது. கடந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவும் பகலும் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனின்னு நினச்சி வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. அப்படி
நிறைய பேர் உங்களுக்கு அப்புறம் வந்தவங்களுக்கெல்லாம் நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சிருக்கும். நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் எப்படி போய் வேலைக்கு சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இது வரைக்கும் இருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்கப் போகுது. இனி உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்து நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் வந்து புதிய தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிற நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். இனி நினைத்தது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கை வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவி கிடைக்கும். உறவுகளில் இடமிருந்த சண்டை சச்சரவு முழுவதும் விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் எல்லாம் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டத்தில் 2025-24 காலகட்டம் திருமண தடைகள் அப்படின்னு மேசராசிக்கு அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்குது. ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா திருமணம் நிச்சயம் வரைக்கும் போனாலும் அது தடையாகிருக்கும். அப்படி இல்லை, பெண் அமையில்லாமல் உங்களுக்கு நிறைய சிரமமாக இருந்திருக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் விரைவில் திருமண வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வைக்க போகிறீங்க. வாழ்க்கை துணை இழந்த மேசராசி ஆண்கள் பெண்கள் அடுத்து வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கீங்க. தப்பாக பேசுவாங்க, கூட இருக்கிறவங்க தப்பாக பேசுவாங்க, ஊர்க்காரங்க சொந்தக்காரங்க தப்பாக பேசுவாங்க அப்படின்னு இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இந்த காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது சிங்கிள் பேரண்ட்டாக இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் நீங்கள் மறுமண வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் ஏற்பட போகுதுங்க. அதனால் உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்குங்க. குடும்ப உறவுகள் டைவர்ஸ் அப்ளை பண்ணி இருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாலும் தனியாக பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாமே தீர்ந்து உங்களுக்கு சுக்கிர பயிற்சி காலகட்டத்தில் விரைவில் இருவரும் ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் காதல் அதிகமாக உங்களுக்கு வெற்றிகள் தரும். உங்களுக்கு அதே கல்யாணமாகி டைவர்ஸ் வரைக்கும் போயிருந்தாலும் அது உங்களுடைய காதலால் உங்களுக்கு வெற்றியை தரும். உங்களுடைய அன்பால் அது உங்களுக்கு வெற்றியை நிச்சயமாக தந்து சேர்க்கும். சந்தித்து இனி உங்களுக்கு காதல் அப்படிங்கிறது நிறைய பிரச்சனை. காதல் அப்படின்னாவே பிரச்சனை தான் அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு காதல் பிரச்சனையாக இருக்காது. நீங்கள் லவ் பண்ணி இருப்பீங்க. நீங்கள் வீட்டில் போய் சொல்லும்போது உங்கள் பேரண்ட் அதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. இது மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருக்கும். இனி மேசராசிக்காரங்க இனி வரக்கூடிய நாட்களில் இந்த 2026 காதல் உங்களுக்கு கைகூட போகுதுங்க. வெற்றி அடைய போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் அனைவரையும் கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயரும் புகழும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுதுங்க. இனி இத்தனை நாள் நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைக்கும். மேச ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்க போகுதுங்க. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்கு உயரப்போகுது. இதன் மூலம் கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு முழுவதும் நிவர்த்தியாக போகுது. இந்த 2026 உறவுகள் நிறைய பிரச்சனை சண்டை சச்சரவு இது எல்லாமே வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது. முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவு என்று தெரிந்தவுடன் உடனடியாக அவரை விட்டு விலகி போவது மேச ராசிக்கு ரொம்ப ரொம்ப ஏற்றது. இந்த வரக்கூடிய இந்த 2026 முழுவதும் நல்ல ஒரு புதிய ஒரு நபர்கள் மூலியமாக நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குது. இதில்
ஒரு 8-9 மாதத்துக்குள்ள முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்பட போகுதுங்க. இந்த 2026 அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்கிறதால உங்களுக்கு இந்த வருடத்தில் எல்லாமே ஒரு நல்ல ஒரு ராஜயோகமாக அமையுங்க.